ஹாய், குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானோட நெக்ஸ்ட் டியூட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன், அதை எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு கால்குலேஷன் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி பைத்தான்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், அப்புறம் ஒரு மொபைல் ஆப்பு, வேற என்ன பண்ணலாம்? டேட்டா அனலிட்டிக், டேட்டா சயின்ஸ், எம்எல், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இந்த மாதிரி ஏகப்பட்டது எல்லாமே பண்ணலாம். பட் ஒவ்வொன்று பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு செப்பரேட்டு லைப்ரரிஸ் இருக்குது. அதை போக போக பார்த்துக்கலாம், சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பைத்தானோட சின்டெக்ஸ்ன்னு பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் நீங்கள் சின்டெக்ஸு இல்லை வேறு ஏதாவது மாற்றி ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து எப்படின்னா ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, இதில் ஸ்மால் பிக்கு பதிலாக கேபிட்டல் பி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது, எரர் வரும். ஸோ த பிரிண்ட் இஸ் நாட் டிஃபைன், ஏன்னா அப்படி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதுக்கு ஒரு கேஸ் சென்சிட்டிவானது. ஸோ அப்போ நீங்கள் ஸ்மால் பி தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அல்டர்னேட்டாக வேறு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலர் டிராஃப்ட் இதுன்னு போட்டுக்கிறேன்னா உங்களுக்கு எவ்வளோ காணம் வேணுமோ நீங்கள் பிரிண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து 1, இது வந்து 2, 3, 4. நான் இதை கொடுக்காம 5 கொடுத்தா என்ன ஆகும் பார்ப்போமா? ஸோ எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஒரு ஒரு லைன் வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் வந்திருக்குது. 0, 1, 2, 3, 4, 5. பட் இந்த 5க்கும் அதாவது லைன் நம்பர் 6ம் 7ம் இருக்கு இல்லையா, இதோட அவுட்புட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைன் இல்லாமல் சிங்கிள் லைனில் இருக்குது. ஸோ நான் கர்சர் வச்சு செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம், சரியா? அப்புறம் ஃபஸ்ட்டு வேரியபிள்னா என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. வேரியபிள் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் ஒரு பிரிண்ட்டுக்குள்ளே நிறையா கொடுத்துருக்கேன். டேட்டா கிராஃப்ட் 1, அப்புறம் 5 + 7 இந்த மாதிரி நிறையா கொடுத்து வச்சுருக்கேனா, இது எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கண்டெய்னர் தான் அந்த வேரியபிள்ஸ். நீங்கள் வேரியபிள்னோடனே இப்போ மற்ற லாங்குவேஜில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கு வேறுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவீங்கல்ல, இங்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு டிக்ளரேஷனுமே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, சரியா? டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் எழுதி அந்த வேரியபிளை நீங்கள் அசைன்மெண்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 1 செகண்ட். இப்போ எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் என்னாச்சு, எக்ஸை காணும். ஓகே, எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் இதை ஃபுல்லாக தூக்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், சரியா? இப்போ மற்றதெல்லாம் தூக்கி விட்டுருவோம். இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே என்ன வருது, வெல்கம் டேட்டா கிராஃப்ட் 12 கரெக்டாக ஒர்க் ஆகுதா? ஸோ உங்களுக்கு இதில் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக பிரிண்டில் போய் போடுறதுக்கு பதிலாக அந்த பிரிண்ட்டுக்குள்ளே என்ன எழுதலாம்னு வச்சுருக்கீங்களோ அதை ஒரு வேரியபிளாக போட்டு வச்சுருங்க. ஸோ இப்போ எக்ஸுங்கிற வேரியபிள் என்ன இருக்குது அப்படின்னா வெல்கம் டு டேட்டா கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் இருக்குது. சரி, இப்போ நான் ஒய்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஒய்ன்னு க்ரியேட் பண்ணி இந்த 5 + 7 நான் அங்கே போடுறேன், சரியா? டிஃப்ரென்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நடந்ததுக்கும் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டேரெக்டாக அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இதெல்லாம் கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படி கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள்குள்ளே நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை அங்கே கொடுத்து வச்சுருந்தோம். திரும்ப அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் போய் அந்த வேரியபிள் நேமை கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆயிடுது. இப்போ நான் மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே ஜஸ்ட் வெயிட், கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருவோம். இப்போ மறுபடியும் பிரிண்ட் பண்ணுவோம், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் தேவையானதை இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம், சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம், சரியா?
ஸோ இது வேரியபிள் நேம் எந்தெந்த மாரிலாம் இருக்கலாம் அப்டின்னா, நம்பர்ஸ்ல மட்டும் அது ஷார்ட் ஆகக்கூடாது. ஸ்டார்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? அதே மாரி ஃபார் எக்ஸாம்பிள்ஸு, இப்போ இப்டி ஒரு இது குடுத்தீங்கன்னா, அது வந்து இல்லீகல். ஏன்னா அது ரெட் கலர்ல வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அது வந்து எரர் தான் வரும். இட்ஸ் நாட் டிஃபைன்டு. அது நீங்க என்ன பண்ணாலும் சரி அது ஒர்க் ஆகாது. அதே மாரி இப்ப நீங்க ஏதாவது குடுத்து மைனஸ் சிம்பல் போட்டு இந்த மாரியும் குடுக்கப்படாது. அண்டர்ஸ்கோர் குடுக்கலாம். பட் மைனஸ் சிம்பல் போட்டீங்கன்னா, இது அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். மைனஸ்ங்கிறது வந்து நம்ம ஒரு மேத்தமேட்டிக்ஸ் பண்றதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ற ஒரு சிம்பல். ஸோ, அதனால அதையும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, அது வந்து என்ன 2ஆ பிரிஞ்சிருச்சு. ஆனா, நீங்க சப்போஸ் இந்த மாரி குடுக்கணும் அப்படின்னா, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். இந்த மாரி நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, பிரிண்ட் பார்த்தீங்களா? வேரியபிள்ல அந்த மை நம்பர் மட்டும் தான் வருது. மேல உள்ள மை டாட் கேஓகே வரல. சரியா? ஸோ, அதனால தான் சொல்றேன். இந்த மாரி வேரியபிள்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ, அதனால வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட்டிங் எடுத்தோனே நம்பர்ல அத கிரியேட் பண்ண முடியாது. ஸ்பேஸ் விட்டு எந்த ஒரு வேரியபிளையும் கிரியேட் பண்ண முடியாது. அதே மாரி ஆப்பரேட்டர்ஸ் இல்ல ஸ்பெஷல் சிம்பல்ஸ். ஸ்பெஷல் சிம்பல்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ, அது எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நீங்க முக்கியம். சரியா? ஸோ, இப்போ அழகா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, இதுதான் வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ, வேரியபிள்னா திரும்ப என்னன்னு சொல்றேன். வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூ அது ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரைஸ் டீட்டெயில்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹோல் நம்பர்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கண்டெய்னர் தான் வேரியபிள். மத்த லாங்குவேஜ் மாரி நீங்க ஒரு இன்ட்டு, ஆ இன்ட் இன்ட் எக்ஸு, ஸ்ட்ரிங் இந்த மாரி டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டைரக்ட்டா ஒரு வேரியபிள் இந்த எக்ஸ், ஒய்ன்னு குடுத்துட்டு வேரியபிள் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ, அத எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னு உங்களுக்கு காமிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. பாய்.